Hi Hi friends. friends. எல்லாருக்கும் வணக்கம். நாங்க தான் உங்க ஷாலினி வெங்கடேஷ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்குள்ள சொல்லிட்டியா? இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா நாங்க எங்களோட நிலத்துக்கு வந்திருக்கோம். அதாவது எங்களோட காட்டுக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் வேலை பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு காட்டுக்கு வந்திருக்கோம். என்ன வேலை, என்ன காடு அப்படின்றத காட்டுறேன் வாங்க. பாருங்க சார் என்ன பண்றாருன்னு. மாமா என்ன செடி பிடுங்குறீங்க? உளுத்தங்காய் பிடுங்க வரோம். சரி சரி. உளுத்தங்காய் பாத்தீங்கன்னா உளுத்தங்காய் பாரு. உளுத்தங்காய் பிடிக்கிறீங்களா? உளுத்தங்காய் பிடுங்க வரோம். சரி. இதுதாங்க எங்களோட காடு. இதெல்லாம் பிடுங்கிட்டோம். இன்னும் இது கொஞ்சம் இருக்கு. பிடுங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டே போயிட்டே வேண்டியதுதான். வெயில் அடிக்கிறதுல வலுவா இருக்கும்ல பிடுங்க. இது பனியில காலையில் டைம் ஒரு 6 மணிக்கு பிடுங்குனா பிடுங்கிடலாம். ஒரு 10 மணி ஆயிடுச்சுன்னா இருவிரும். இது பனியில வர ஒரு தானியம். அதிகம் பனியில தான் வரும். பனிக்காலத்துல இது பாத்தீங்கன்னா புரட்டாசியில அறுவடை ஆரம்பிச்சோம். புரட்டாசி 15 ஒரு 5 இல்ல 6 மாசத்துல அறுவடை ஆயிரும். இது எப்படின்னா மற்ற தானியங்கள் வெயில் காலம் இந்த மாதிரிலாம் வரும். இது பாத்தீங்கன்னா பனி காலத்துல மட்டும்தான் வரும். செடியே காஞ்சிரும். ஏன்னா இப்ப பருவம் இப்ப மாசியில இது கம்ப்ளீட் ஆகும். எப்படி புரட்டாசியில ஆரம்பிச்சு மாசியில அறுவடை நம்ம முடிச்சிடணும். இப்ப புரட்டாசி தை மாசம் முடிச்சிடணும். அதிகபட்சம் இதோட இது 5 இல்ல 6 மாசம். மத்த பயிரிட பாத்தீங்கன்னா கொள்ளும் அதேதான். கொள்ளுங்க பாருங்க, அந்தாண்ட இருக்குது பச்சையா இருக்கு இல்ல, அதுதான் கொள்ளு செடி. அது இன்னும் காயில இன்னும் ரொம்ப கொள்ளு பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள் இன்னும் நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் அது அறுவடை 15 நாள் ஆகணும். அதுவும் அறுவடை செஞ்சிருவோம். அது கொள்ளு அறுவடை செய்யறப்ப நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இது பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு இப்ப மணி பாத்தீங்கன்னா 10 மணி. இன்னும் அதிகபட்சம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் இதை புடுங்க முடியும். பனி தண்ணி எல்லாம் விழுந்துரும். பனி தண்ணி விழுந்துட்டா இது நம்ம புடுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் பாருங்களேன், பாருங்க இழுக்க முடியல, இப்பயே இழுக்க முடியல பாருங்கதா. ரொம்ப ரொம்ப பாருங்க நல்லா வலுவா இருக்குது. இதை காலையில ஒரு 6 மணில இருந்து ஒரு 6 மணிக்கு வந்தா அந்த பனி தண்ணியில அப்படியே சும்மா அப்படி தொட்டா அப்படி வந்துடும். தொட்டா வந்துடும். இப்போ நம்ம சிரமமா இருக்கும். நல்லா பேலன்ஸ் பண்ணி இழுக்கணும். பாருங்க இழுக்க முடியல பாருங்க. ஏன்னா டைம் ஆயிடுச்சு, 10 மணி ஆயிடுச்சு. இன்னும் அதிகபட்சம் ஒரு 1/2 hour. சாலினி என்ன பண்ற? நான் பாடி சாப்பிட்டு வரேன். சாப்பிட்டு சீக்கிரம் வா. ஏதாவது வயிற்றுக்கு பாட்டா தான் வேலை செய்ய முடியும். சாப்பிட்டு வரேன். அதுக்கப்புறம் நீ பண்ணிட்டு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.